வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கலவரம். விஜய்க்கு பெரும்பான்மை பலம் கிடைச்சிருச்சு. விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் சேர்த்தா 118 தாண்டிருச்சு. விஜய் சிஎம் ஆகிறதுல இனி சிக்கல் கிடையாது. கவர்னரை விஜய் சந்திக்க போகிறாரு. கவர்னர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுவார். இன்னைக்கு விஜய் சிஎமாக பதவி ஏற்பார் அப்படின்னா எல்லா மீடியாக்களும் உருட்டிக்கு இருந்தாங்க. அதை உண்மை நம்பி நம்ம நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருந்தோம். குழப்பமெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு பேசியிருந்தோம். தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள சீனு தலைகீழாக மாறி இருக்குங்க. என்னன்னா, விசிகா இப்போ வரைக்கும் ஆதரவு கடிதம் கொடுக்கல. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் ஆதரவு கடிதம் கொடுக்கல. ஒன்று, ஐயுஎம்எல் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இழுபறி நீடிச்சுக்கு இருக்கு. இது போக கவர்னர்கிட்ட நேற்று வழங்கிய அந்த உரிமை கோரிய அந்த கடிதத்தில் அமமுகவுடைய எம்எல்ஏ காமராஜ் இருக்காருல்ல, அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அவருடைய ஆதரவு கடிதம் அப்படின்னு அதை கொடுத்துருக்காங்க. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு? அமமுக எம்எல்ஏ அப்படி கடிதம் கொடுக்கவே இல்லை. ஒரு போலியான கடிதத்தை, ஆதரவு கடிதத்தை போலியாக தயாரித்து கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க டிவிக்கே. தூய சக்தி அப்படின்னு சொல்கிறீங்க, அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி முறைகேட்டில் ஈடுபட்டா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு டிடிவி தினகரன் நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. எங்களுடைய எம்எல்ஏ ஆதரவு கடிதமே கொடுக்காத போது அவருடைய பேரில் பொய்யா வேற யாரையோ சைன் போட வச்சு ஆதரவு கடிதத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. உடனே டிவிக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தாங்க வீடியோவை பாருங்க, இவர் தானே காமராஜ், உங்களுடைய எம்எல்ஏ, சுய நினைவோட அவர் கடிதத்தில் கையெழுத்து போடுறாரு பாருங்க அப்படின்னு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசரப்படுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி 118 எம்எல்ஏக்களுக்கு மேலே பலம் தாண்டியவுடன் கவர்னரை சந்தித்து உரிமை கோருனா அது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக இருக்கும். காங்கிரஸுடைய 5 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் கொடுத்த உடனேயே கவர்னரை சந்தித்தார். 113 தான் இருந்துச்சு அப்போ பலம். அடுத்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா, அதை ஆட் பண்ணி இந்தாங்க ஆட்சி அமைக்க அழைப்பு விடுங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இன்னும் மெஜாரிட்டி மார்க் வரலையே அப்படின்னு கவர்னர் கேட்டிருக்காரு. விசிகா தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கவர்னர்கிட்ட கிளைம் பண்ணியிருக்காங்க. தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது விஷயம் இல்லை, தந்த பிறகு அவங்களுடைய அந்த சப்போர்ட் லெட்டர் வேணும் எனக்கு அப்படின்னு கவர்னர் குறிப்பிட்டிருக்காரு. அதனால் அவசரப்பட்டு அடுத்தடுத்து கவர்னரை சந்தித்து கவர்னர் பார்த்தீங்கன்னா வரவிடாமல் தடுக்கிறார் வேணும்னே அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணுறாரா விஜய் அப்படின்னு எனக்கு புரியலை. பொறுமையாக தான் கைகளை நகர்த்தணும். ரொம்ப அர்ஜென்ட், இவருடைய அவசரத்துக்காக கவர்னர் முடிவெடுக்க மாட்டார். கவர்னரை பொறுத்த வரைக்கும் 118 அப்படிங்கிறது மஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தாங்க பாருங்க காமராஜ் சுய நினைவோட கையெழுத்து போறாரு பாருங்க அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருக்காங்களே, அது தாவேகாவுக்கே எதிராக திரும்பி இருக்கு. டிடிவி தினகரன் கவர்னர்கிட்ட குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்காரு தாவேகாவுக்கு எதிராக. அமமுகவுடைய தலைவர் யாரு? டிடிவி தினகரன். டிடிவி தினகரனுக்கு தெரியாமலேயே அந்த கட்சியுடைய எம்எல்ஏவை தனியாக கூப்பிட்டு காருக்குள்ளே வச்சு அவரை மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்க தாவேகா அப்படின்னு கவர்னர்கிட்ட சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன். இப்போ குதிரை பேரம் இங்கே நடந்திருக்கு, கவர்னர் எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னும் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு. குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா டிவிகேவுக்கு 120க்கு மேலே மெஜாரிட்டி மார்க் இருந்தாலும் இந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறத நிறுத்தி வைக்கிறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. குதிரை பேரம் நடந்திருக்கா அப்படின்னு கவர்னரே முறையாக விசாரித்து குதிரை பேரம் நடக்கலை அப்படிங்கிறத உறுதி செய்த பிறகு தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். இந்த வீடியோவை வெளியிட்டு தாவேகா வாண்டடாக போய் சிக்கியிருக்காங்க, வண்டியில் ஏறி இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். கட்சி தலைவருக்கே தெரியாமல் அந்த கட்சியுடைய எம்எல்ஏவோட உங்களுக்கு என்ன வேலை? அப்போ குதிரை பேரம் தானே இது, அதுவும் காருக்குள்ளே வச்சு கையெழுத்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற இது மாதிரியான பேச்சுக்கள் டிவிகேவுக்கு எதிராக வருது. அதனால் டிவிக்கு அவசரப்படாமல் விசிகா கிட்ட பேசி, விசிகா ஒத்து வரலைன்னா பாமக கிட்ட பேசி ஆதரவு எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் கொண்டு வந்து பிறகு 118 கிராஸ் பண்ணிட்டோம், அதற்கான ஆதரவு கடிதம்
கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத உறுதி செய்த பிறகு கவர்னரை அப்ரோச் பண்ணி உடனே கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விட்டுருவார், பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருவார். அதை விட்டுட்டு தினமும் கவர்னர் மாளிகைக்கு போகிறது, மெஜாரிட்டி மார்க் இல்லாமலேயே கவர்னரை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தேவையில்லாத குழப்பங்களை தான் உருவாக்கும், தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு கட்சி கூட்டணிக்கு எப்படி விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத அமமுக டிடிவி தினகரன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு கட்சி கூட்டணிக்கு எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத காங்கிரஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருந்து ஜெயிச்சு 5 எம்எல்ஏக்களை வாங்கினதுக்கப்புறம் 2 நாளுக்குள்ள டிவிகே பக்கம் தாவிருக்காங்க. இந்த டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் உறுதியாக இருந்தார். அமமுக உள்ளே வரக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணார். அண்ணாமலை தான் டெல்லி மேலிடத்துக்கிட்ட திட்டவட்டமாக சொல்லி டெஃபினட்டாக அமமுக இருக்கணும், ரொம்ப விசுவாசமான கட்சி அமமுக, 2024 மோடியை பிஎம் ஆக்க நான் போட்டியிடலைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எந்த தொகுதி கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, மோடி பிஎம் ஆகணும் அப்படின்னு கூட நின்னவர் டிடிவி தினகரன். அதற்காகவே அவர் என்டிஏ கூட நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னு டெல்லி தலைவர்கள்ட்ட விடாப்பிடியாக இருந்து அதை ஒப்புதல் வாங்கினவர் அண்ணாமலை. அண்ணாமலையுடைய முயற்சி காரணமாக தான் அமமுக என்டிஏக்குள்ளே இருக்காங்க. அந்த விசுவாசத்துக்காக தான் டிடிவி தினகரன் என்டிஏல தான் நாங்கள் இருக்கோம், வேறு யாருக்கும் எங்களுடைய சப்போர்ட் கிடையாது அப்படின்னு நேற்று உறுதியாக சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரனுடைய ப்ரெஸ் மீட்டை பற்றி, நேற்று நடந்த இந்த இன்சிடென்ட்ஸை பற்றியெல்லாம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.